3 இயர்ஸ் வந்து ஜாலியாக இருந்துட்டோம், பேபி பற்றிலாம் யோசிக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபார்ம் ஆன உடனே நாங்கள் வந்து செம காமெடி பண்ணோம். ஃபார்ம் ஆன உடனே எனக்கு தலைக்காலே புரியல. சம்மன் இன்சைடுன்ற ஃபீல் இருக்கிறத விட எப்போ வெளியே வரும், அது ஃபேஸ் எப்படி இருக்கும், யாரை மாதிரி இருக்கும், அப்பா மாதிரி இருக்குமா அம்மா மாதிரி இருக்குமா, அண்ட் அதெல்லாம் விட எனக்கு ஏதோ யாரோ எனக்குன்னு ஒரு ஒரு பர்சன் வந்தா மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் தான். அதனால் இன்னுமே ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக ஆன மாதிரி இருக்குது. அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் அப்படின்னா ஐ திங்க் 4th month இல்லையா, அந்த பேபியோட ஃபஸ்ட்டு கிக்கு நான் ஃபீல் பண்ணாத நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். April 29th. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஜஸ்ட்டு இப்பயும் போல் அது எப்போயுமே என்ன ஆகும்னா அவனை செக் பண்ணுவான், நான் கை வைக்கும் போது அவன் நிறுத்திடுவான். அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கிக் ஃபீல் பண்ணது இன்றைக்கும். அண்டு இப்போ ரீசன்ட் டேஸில் ஃபஸ்ட்டு கிக்ஸாக இருந்தது, இப்போ உள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் வந்து கையில் ஃபீல் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்குது ஆக்சுவலி. லைக் when I seen that டபுள் லைன் ஒரு பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 2 லைன் வந்து பார்க்கும்போது நான் வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு 4 கால் பூனை மாதிரி இப்படி சுற்றிட்டே இருந்தேன் பண்ணுவேன். ஸோ we finally found our தங்கமீன். யாரெல்லாம் பாயா இருக்கும்னு கெஸ் பண்றீங்க? யாரெல்லாம் கேர்ளா இருக்கும்னு கெஸ் பண்றீங்க? ஓகே, 10 கவுண்ட்ஸ் எல்லாரும் பண்ணுங்க. நான் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணிடுறேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரி